தத்ரூபமா பேசுவான். ஒரு ஆவியில நிறைஞ்ச ஒரு மனுஷன் எப்படி பேசுவானோ அதே மாதிரி பேசுவான். ஆனா அதுல அபிஷேகம் இருக்காது. அவன் பேசின அவனுக்குள்ள அபிஷேகம் இருக்காது. உனக்குள்ள இருக்க அபிஷேகத்துல டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நீ கர்த்தரிடத்துல கேட்பாயானால் உடனே பதில் சொல்லுவா. That is not mine. Hallelujah sir. Hallelujah. Hallelujah. குறிப்பா விசுவாசத்தின் மத்தியில் ஊழியம் செய்வதற்கு இது ரொம்ப அவசியம். எப்படி கிஃப்ட்ஸ் ஆஃப் discernment of spirit அவசியமோ அதே மாதிரி இன்டர்பிரேஷன் ஈஸியா இருந்தது. என்ன பேசுது, அது என்ன பேசுது, அது என்ன பேசுது, கிளீனா இருந்துச்சுங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு முறை ஒரு புருஷன் மனைவி வந்தாங்க. 2 பேரும் ஓகேமா வணங்கால் இருக்காங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து அந்நிய பாஷையில பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பித்த உடனே எனக்கு விலகி கொண்டது, இந்த சகோதரனை கர்த்தர் வான் பண்ணுகிறார். இப்போ ஓப்பனா தீர்க்க தரிசனத்துல சொல்ல முடியாது. அத ஏன்னா புருஷன் மனைவியா வந்திருக்காங்க. இந்த ஆளுடைய கண்ணு இன்னொருத்தரை பார்த்துட்டு இருக்குது. இந்த ஆளுடைய வாழ்க்கையில இன்னொரு தவறான வழிக்கு போகிற வழி உண்டாகிறது. இதை பரிசுத்த ஆவியானவர் உள்ளே பதில் சொல்கிறார், நம்ம விளக்குகிறார். அதுக்குதான் அந்த வரத்தை கொண்டு அவர் பேசுகிறார். அங்க தீர்க்க தரிசனம் வராது. என் மகனே, நீ இன்னொரு பெண் கண்ணை போடுறது தப்பு. இப்பதான் பிரசனத்தை சொன்னார். அவர் பாவியை சொல்ல மாட்டாரு. அவனை இருக்கிறதுக்கு அன்பான வார்த்தைகளை பேசுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தீர்க்க தரிசனத்தின் ஆவி தீர்க்க தரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. You can hold it. அவனுடைய காரியங்கள் அவனுடைய வண்டவாளனை சொன்னார் அவர் பாஸ்டர். வண்டவாளத்துல தண்டவாளத்துல எழுதுவாங்க. எல்லாத்தையும் வண்டியை கொண்டு வந்துடுவது. You can know. ஆனா இந்த வரம் செயல்படும் போது see, I thank God for the Holy Spirit and every preacher இதுவரைக்கும் பிரசங்கம் பண்ணவங்க பரிசுத்த ஆவியிலே நிறைந்து அவர் பேசின வார்த்தையெல்லாம் பரிசுத்த வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறது. சொன்னாங்க every gift is given for what? எந்தற்கு கர்த்தர் குரலை கொடுத்திருக்கிறார்? ஆத்மா ஆதாயம் பண்ணி சபையில பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு. இப்போ நம்ம கலகம் பண்றதுக்கு இல்ல. இப்ப நான் அந்த வார்த்தையை உடனே நீ இந்த பார்வை பார்க்கிற, இன்னொருத்த ஸ்நேகமா இருக்கிற, அது தவறுன்னு சொன்னா 2 பேரும் வந்தவங்க பிரிஞ்சு போவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரே ஸ்கூட்டர்ல வீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு சைட்ல போயிருப்போம், இல்ல அங்கேயே அடி ஓத நடந்திருக்கும். நான் சொல்ல முடிச்சோடனே வார்த்தை கேட்டுப்போங்க அப்படின்னு சொல்லி தோட்டிட்டு அப்புறம் நல்லா பேசிட்டேன். வெளியே போயிட்டு திருப்பி உள்ள வந்தார். 2 பேருமா வெளியே போயிட்டாங்க. ரொம்ப நாள் பேசிட்டு சொல்லணும்னு சொன்னீங்க. அண்ணன் ஜாக்கிரதையா வச்சுக்கோ, வாழ்க்கையில கோளாறு பண்ணிட்டு இருக்காது, துவச்சு கூட வர கத்தருன்னு சொன்னேன். திருந்திட்டாரு. ஓ கத்தர் பேசுகிறார். அதுக்குள்ள அந்த அம்மா உள்ள இருந்துச்சு. சந்தோஷமா போயிட்டு வாங்க சொல்லி அனுப்பிட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த மனுஷன் தெரிஞ்சு போச்சு, கத்தர் அடிச்சுட்டு நம்மள ஒதுக்க போறாங்க. This interpretation is very important. Very important. தேவனிடத்துல கேளுங்க. ஆண்டவரே எனக்கு வேணும், அந்த உலகத்துல ரொம்ப அவசியம். ஆண்டவரே எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் கொடுப்பாரு. எத்தனை பேர் கேட்க போறீங்க? வணங்கப்படுங்க. Somebody will see stars coming on you. Somebody will see light flashing on you. Somebody will see something is happening on you. ஏதோ ஒரு வெளிச்சம், இல்ல ஒரு நட்சத்திரம், ஏதாவது ஒன்று பார்ப்பீங்க. சில பேர் ஒண்ணுமே பார்க்க மாட்டீங்க. கவலைப்படாதீங்க. கர்த்தர் கொடுக்கிறவர்.
கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கேளுங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கேளுங்க. எனக்கு வேண்டும் ஆண்டவரே, எனக்கு வேண்டும். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார்.
The Lord wants to do something today. The Lord wants to do something today. Thank you, Lord. 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 Thank you. Jesus. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Oh, thank you, Jesus. Oh, thank you, Jesus. பரிசுத்தாவியானவரே, வல்லமை அதிகமாக இருக்கிறது. பரிசுத்தாவியானவருடைய செயல்பாடு அதிகமாக இருக்கிறது. ஹalleluya. 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 உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. நீ தலை கூப்பிடு. உனக்கு தேவன் அநேக வரங்களை உனக்கு வைக்க விரும்புகிறார். நீங்க பெற்ற அநேக வரங்களை உனக்கு வைக்க விரும்புகிறார். Thank you, Daddy. Thank you. குறிப்பாக the gifts of communication. The gifts of communication. அந்நிய பாஷை, ஆவியிலே அந்நிய பாஷையை வரல, அந்நிய பாஷை பேசுகிறது, இன்டர்பிரேட் பண்ணுகிறது, வியாக்கியானம் பண்ணுகிறது, அதனோடு கூட தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். Thank you. நீ துல்லியமான ஒரு தீர்க்கதரிசியா இருப்ப. உன் வாயிலிருந்து புறப்பட வார்த்தைகள் 1 சாமுவேல் 3:19 படி ஒன்றும் கரையில விழாதபடிக்கு கர்த்தர் செய்வார்கள். Hallelujah. Oh, thank you, Lord. Oh, thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. இன்னைக்கு நீ தொட விரும்புகிறாரு. பரிசுத்தாவியானவர் தொட விரும்புகிறாரு. He's going to touch you today. He's going to touch you today. Thank you, Lord. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. Thank you, Jesus. 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 Thank you. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. The Lord wants to touch you. The Lord wants to touch you. நேரம் முழங்கள் போட்டு ஆண்டவரே கூப்பிடுங்க. Thank you. Thank you. Thank you, Lord. உமக்கு நன்றி. பரிசுத்தாவியானவரே, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. Hallelujah. உமக்கு நன்றி ஆவியானவரே. Thank you, Jesus. Thank you. Thank you. Oh, thank you. Thank you. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you. The power of the Holy Spirit is here. The power of the Holy Ghost. The power of the Holy Ghost. பரிசுத்தாவியானவரே, அவர்கிட்ட
Hallelujah. 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 Apa benar Hallelujah? Hallelujah. இன்னைக்கு கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வித்தியாசங்களையும் ஊழியர்களில் வித்தியாசங்களையும் வளர்ந்து ஓங்குகிறதையும் பார்ப்பீங்க. Thank you, Daddy. Thank you, Daddy. Thank you, Lord. There is somebody in the choir. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தேவனுடைய செயலை பார்க்க போறீங்க. கர்த்தருடைய அபிஷேகத்தை நீங்க அதிகமா உணர்வீங்க. உங்க ஊழியத்தில் கர்த்தருடைய வல்லமை பெருந்தெடுத்து வரும். அநேகர் உங்கள் மூலமா ரட்சிக்கப்படுவாங்க. அநேகர் சுகமாவார்கள். அநேகருடைய கட்டுகள் உன் ஊழியத்தின் மூலம் உடைக்கப்படும். கர்த்தர் உனக்கு அதற்கான அபிஷேகத்தை கொடுக்கிறார். நீ உடைந்து போனவர் பார்க்கணும். உன் இருதயம் நொறுங்கி போன ஒரு இருதயம். நீ அநேகரால் ஏமாற்றப்பட்டவர். நீ அநேகருடைய ஏமாற்றத்தின் நிமித்தம் உன் வாழ்க்கை உடைந்து போன ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்துவேன், கட்டுவேன் என்று சொல்கிறார். Thank you, Holy Spirit. அதற்கான அபிஷேகம் இப்போது உங்களை இறங்கி வருது. வெற்றி கொண்ட உங்களை இறங்கி வருது. கர்த்தர் உங்களுடைய அக்கினியால் நிரப்புகிறார். ஜனத்திற்கு வந்து சீர்கெட்ட ஜனமாகிய குமாரத்தை கவனியாமல் போனார். இதுதான் பரிசுத்தாவியானுடைய அழுகையின் குமுறலின் சத்தம். எத்தனையோ முறை உன்னிடத்தில் வந்தேன், ஆனால் என் ஜனமாகிய குமாரத்தை இல்லாமல் போனார். இங்க மத்தியில் ஒரு பிள்ளை கர்த்தருடைய அக்கினியால் நிரப்பப்பட்டிருக்கார். அவளுக்குள்ள இருந்த தீர்க்க தரிசனத்தின் வாரம் புறப்படும். அவள் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்தவள் அல்ல, வந்தவள் அல்ல. ஆனால் பரிசுத்தாவியானவர் அவள் மேல் எனக்கு பலமாய் இறங்கி வந்திருக்கிறார். அவளை மீண்டும் மீண்டுமா எனக்கு காண்பிக்கிறார். அவள் விரும்பினாலோ விரும்பலையோ தெரியல. ஆனா பரிசுத்தாவியானுடைய வல்லமை அவள் மேல் இறங்கி வந்திருக்கிறது. God is going to use her as a prophetess. அவருடைய வரம் அவளுக்குள்ள செயல்படும். அவளுக்குள்ள இருந்து அந்த வல்லமை புறப்படும். கர்த்தர் அவளை கொண்டு வீடுகளை கட்டுவார். உடைந்து போன வீடுகளை கட்டுவார். குடும்பங்களை கட்டுவார். வாழ்க்கையை கட்டுவார். அதற்கான அக்கினி அவளுக்கு ஊத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. Thank you, Lord. It is falling. 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 It is falling on her. It is falling. It is falling. Whether she likes it or not, it is falling on her. The anointing of prophecy is falling on her. தேவனுடைய வல்லமை God is anointing you to prophet. God will use you. He will take you to many nations. God's power is falling on you. Thank you, Lord.
அவருடைய அக்கினி உனக்கு இறங்கி வருகிறது. தங்கியிருந்தது போல உண்மையில் தங்கியிருப்பா. Thank you Holy Ghost. 1 சாமுவேல் 16:13 படி கர்த்தருடைய அபிஷேகம் உண்மையில் தங்கி இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உன்னை நடத்துவா. அவரே உன் வாழ்க்கையை பொறுப்பெடுப்பா. Oh, thank you. God has chosen you. Take that anointing. Everyone of you. Everyone of you. ஒரு தீர்க்கதரிசியின் வாழ்க்கை, கண்ணீரின் வாழ்க்கை, Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Thank you, Lord. Praise the Lord. Thank you. இந்த மதியான செஷன் போறதுக்கு முன்னாடி இன்னொரு வாரத்தை உன் மத்தியில் எடுக்கிறேன். How many of you enjoying this power ministry? எத்தனை பேர் இந்த பவர் மினிஸ்ட்ரியில சந்தோஷமா இருக்கீங்க? இதை என்ஜாய் பண்றீங்க? கைதிக்கார் நல்லா இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. சிஸ்டர் உஷா, அது ரெடியாச்சுங்களா? அந்த வெளிச்சது போல 4 வெளிச்சம் வந்துருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் பக்கத்துல கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தாரா? உட்கார்ந்து இருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரொம்ப துக்கமா உட்கார்ந்து இருந்தார். அவருடைய கண்கள் நான் பயமிக்கொள்ளுங்க. பக்கத்துல கர்த்தருடைய ஆவியார் ரொம்ப துக்கமா அப்படி கண்ணுல அப்படி கண்ணுல அப்படி சகப்பா கண்ணு படுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேற கேள்வி? நிறைய பறவைகள் பறந்து இருந்துச்சு. நடுப்புற அக்கினி இறங்கி இருந்துச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சிஸ்டர், மலைகள் நடுவில் ஹலோ சொல்லுங்க. மலைகளுக்கு நடுவுல 1000 விளக்குகள் அப்படியே ஃபுல்லா இருக்கு. அது பார்க்கவே மைக் கிட்ட வச்சு மலைகளுக்கு நடுப்புற ஃபுல்லா சுத்தி பயங்கர லைட்ஸ் எரியுது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் சீனாய் மலையிலே மோசேக்கு தரிசனமானவர். இந்த பாலனுக்கு அவர் தரிசனமாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். குச்சி ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருந்தாங்க. ஒரு பெரிய வெளிச்சம். அந்த தேவதூதர்கள் அப்படியே உலாவினே இருக்கிறாங்க. அந்த வெளிச்சம் ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன். எல்லாம் இருக்கு. அது அந்த இடம் வந்து ஒரு மாதிரி ரோஸ் கலரா இருக்கு. அதுல வந்து ஆண்டவர் வந்து ஒரு ரெட் சால் மாதிரி போட்டுட்டு கரம் பிடிச்சிட்டு போற மாதிரி இருக்கு. ஆனா கையை பிடிச்சு போனாரு. அவர் வந்து கரம் பிடிச்சிட்டு போறாரு. ஆனா பிடிச்சிட்டு போறாரு அதுதான் தெரியல. சரியா எனக்கு தெரியல. யாரை பிடிச்சு போறான்னு தெரியல. எனக்கு தெரியல. என்னுடைய அனுபவம் வந்து நான் போற மாதிரி தான் எனக்குள்ள ஒரு அனுபவம் இருக்கு. ஆனா இந்த பில்டிங் வந்து கொஞ்சம் உயரமா இருக்கிற மாதிரி இருக்கு. மேல இருந்து ஒரு ஃபால்ஸ் மாதிரி அப்படியே அந்த ஃபால்ஸ் போடுறது ஒரு மாதிரி ஸ்டார் மாதிரி ஒரு மாதிரி மரிச்சு மட்டும் அப்படியே வந்துருது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. என் பாஷை
வியாக்கியானவர்கள். அல்லேலூயா. சொல்லுமா. கேமரா ஃபிளாஷ் ஆக்சுவலா நினைச்சேன். Keep the mic on. கேமரால ஃபிளாஷ் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்ட் பண்ணுது. சரி. செகண்ட் வந்து நினைச்சேன். ஆனா தேர்ட் வந்து கண்ணை க்ளோஸ் பண்ண சொன்னாங்க. கண்ணை க்ளோஸ் பண்ணா. அதுக்கப்புறம் தேர்ட் ஃபோர்த் அதுக்கப்புறம் வெளிச்சம் வந்தது. ரைட் வெளிச்சம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹalleluya. God gifted them. இயேசுக்கே மகிமை உண்டாகட்டும். அவருக்கே அவர் கொடுக்கிறவர். உங்களுக்கு எல்லாம் கூட கொடுத்துருப்பாரு. தெரியாது, வீட்டுக்கு போய் பாருங்க, தெரியும். ஏற்ற சமயத்துல அந்த வரம் செயல்படும். ஏற்ற சமயத்துல அந்த வரம் செயல்படும். முதல் நமக்கு தான், நம்முடைய பிரயோஜனத்துக்கு தான் கொடுக்கிறார். இரண்டாவது சபையுடைய பக்தி விருத்திக்கு. இந்த வரத்தை வச்சுட்டு சம்பாதிக்கலாம் நினைக்காதீங்க. நம்ம அவர் நமக்கு அப்பா கொடுப்படி அதை கொடுத்துருவாரு. only because of the gift we cannot live. No. அது gift இருக்குதே வாழலாம். The gifts are given for the extension of God's kingdom. Hallelujah. இப்பொழுது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்தால் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை அதிலே எழுதியிருக்கிறது. அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் gifts of healing. இந்த ஒன்று மாத்திரம் தான் பன்மையில எழுதியிருக்கும். Gifts of healing. அது ஏன் கிஃப்ட்ஸ் போட்டிருக்குது? எல்லாத்துக்கும் வரம் போட்டிருக்கும். இதுக்கு மாத்திரம் கிஃப்ட்ஸ் போட்டிருக்கு, வரங்கள் தமிழ்ல. ஏன்னா the gift of healing varies in operation. அதனுடைய செயல்பாடுல அது வித்தியாசம் ஆகிக்கொண்டே இருக்கும். இப்படிதான் அப்படின்னு இல்லை. அந்நிய பாஷை எடுத்தீங்கன்னா அந்நிய பாஷை பேசி காரணம். ஆனா இதுல அப்படி இல்லை. ஒவ்வொரு விதத்திலே தேவனுடைய இந்த குணமாக்கும் வரம் செயல்படும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, மார்க் 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, உடனே சுகமாக்கினார். இன்ஸ்டன்டேனியஸ் ஹீலிங். உடனே சுகமாக்கினார். மார்க் 8ஆம் அதிகாரம் 23 இருந்து 25 வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவர் ஒரு முறை அவனை தொட்டார், என்ன தெரியுதுன்னு கேட்டார். எல்லா நாள் மாதிரி தெரியுதுன்னா திரும்பியும் தொட்டார். He touched him 2 times or twice. 2 முறை தொட்டு சுகமாக்கினார். தேவன் தானே, அவர் ஒரு சொன்னாலே ஆயிடுமே. ஆனா இந்த இடத்துல அவர் 2 முறை தொட்டார். See, one thing we should know for sure, we cannot question God. கேள்வி என்று கேட்கிறத மாத்திரம் ஆண்டவரிடத்துல நீங்க நிறுத்திட்டீங்கன்னு வச்சீங்க, அநேக காரியத்தை சமாளிச்சலாம். Don't ask him இது அது 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 இது ஏன் இது ஏன் கேள்விகளை விட்டுடுங்க. அதுக்கு மாறாக கேள்வியை தவிர எதெல்லாம் நம்ம அவர்கிட்ட சொல்ல முடியுமோ அதை சொல்லுங்க. Then you will grow very soon. கேள்விகள் நம்ம நிறுத்தி போடும். ஏன் ஆண்டவரே அவனை போய் 2 முறை நான் தொட்டேன், ஏன் ஒரே நேரத்தில் அவன் சுகமா இல்லை? சில பேரை கர்த்தர் ஒரே நேரத்தில் சுகமாக்கிடுவார். ரொம்ப சொல்லிச்சு, ஐயா நான் ஒரு முறை கிட்ட வந்து ஜபத்துக்கு, உங்க ஜபத்தினால என் மக பாருங்க குழந்தை பெற்று எடுத்துட்டு வந்திருக்கிறான். ஒரே ஜபம் பண்ண, நீங்க ஜபம் பண்ணீங்க, இந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டா எத்தனை வருஷம் குழந்தை இல்லை, 10 வருஷம் 12 வருஷமா சொன்னாங்க. இப்ப போன புதன்கிழமை கர்த்தர் குழந்தை கொடுத்திருக்காரு. சொல்லிச்சு, ஐயா இந்த குழந்தை நீங்க ஜோம் பண்ணி எனக்கு பிறந்துச்சு, அடுத்த வாரம் வர நீங்க ஒரு பெயரோட வரணும், நீங்க தான் பெயர் வைக்கணும் அப்படின்னு. ஆனா சிலருக்கோ திரும்பி திரும்பி ஜெபிக்க வேண்டியதா இருக்கும். ஏன் என்று கேட்க முடியும். Do what the Lord says. Luke 4:40 வாசித்தீங்கன்னா,
லூக்கா 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல அவர்கிட்ட வந்த யாவரையும் அவர் குணமாக்கினார் என்று எழுதியிருக்கிறது. யாவரையும், whoever came to him. ஆனா சில இடத்துல வேதம் சொல்வது அவர் அந்த இடத்துல அநேக அற்புதங்களை செய்யவில்லை, சிலரை குணமாக்கி விட்டு போய்விட்டார். இது தேவனுடைய சுகமாக்கும் வரங்களிலே வித்தியாசமான தன்மைகள். மார்க் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அவர் சிலரை மாத்திரம் தொட்டார் என்று எழுதி, he touched only few. சிலரை எல்லாரையும் தொட்டார், சிலரை கொஞ்சம் வருவார், சிலரை மாத்திரம் தொட்டார். யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனத்தை வாசித்தீங்கன்னா குலத்தருகே இருந்த எத்தனையோ வியாதியஸ்தன் அவ்வளவு பேரையும் குணமாக்கல, ஒரே ஒருத்தர்கிட்ட போய் அவனை மாத்திரம் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இது ரொம்ப precious gift. It is really precious. இந்த வரம் இருக்கும்போது நம்முடைய ஊழியத்தில் அநேக வாசல்கள் திறக்கப்படும், ஊழியம் சீக்கிரத்திலே கட்டப்படும், விரிவாக்கப்படும். ஏன்னா கண்ணால ஜனங்க பார்ப்பாங்க, வாட் இஸ் ஹேப்பனிங் என்பதை கண்ணால பார்க்க முடியும். இந்த வரத்தை தேவன் ஒருவனுக்கு கொடுப்பானால் அந்த வரத்தின் மூலமாய் ஆத்துமாக்களை மிகவும் சுலபமாக இயேசு கொண்டே கொண்டு வந்துடலாம். வியாதி சுகமாவது அவ்வளவுதான், கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் அனுப்பி வச்சிருவாங்க. ஆனா இந்த வரம் செயல்படும் போது டாக்டர்கள் முடியாது என்று சொன்னவர்களை அவர் குணமாக்கி விடுவார். ஆமென். அந்த சுகமாக்குற வரம் சுகமான அவன் மாத்திரம் இல்லை, ஏன்னா அவங்க பாடுபட்டுருக்காங்க, வியாதியில நொந்து போயிருப்பான், வேதனையில மருந்து மாத்திரை ஊசி எல்லாத்துக்கும் மேல கட்சியில இனி வரையே இல்லைன்னு சொல்லியிருப்பான் டாக்டர். இன்னும் 1 மாசம் 2 மாசம் சொல்லுவாங்க. இப்படி சொன்னவங்களை இந்த வல்லமை வரம், இட்ஸ் a power gift. இந்த வரம் செயல்படும் போது ஒரு நொடி பொழுதிலே குணமாக்கி விடுவார். ஆமென் சொல்லுங்க. அவர் குணமாக்குறதுல வித்தியாசங்கள் உண்டு பாருங்க. ஒருத்தருக்கு உடனே இம்மீடியட்லி, சில பேருக்கு நாள் ஆகும். ஒருத்தர போய் கண்களில் சேர உண்டாக்கி ஊசி போய் நீ சிலவன் குளத்துல கழுவுன்னு சொன்ன. என்ன நீங்க தேவகுமார் ஏன் என்ன போய் கழுவி சொல்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தானா, இதுல அவர் என்ன மாதிரி நம்மளை வழி நடத்துகிறாரோ, ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படிதான். நேற்று ஒருத்தனை தொட்டேன் அவர் சொல்ல மாட்டான்னு சொல்றீங்களோ அதை பார்க்க முடியாது. How he operates, how he operates. Method varies. லூக்கா 4:40 பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய கரங்களை நீட்டி தொட்டு சுகமாக்கினார். மார்க் 8ஆம் அதிகாரம் 23-24 வாசித்தீங்கன்னா அவர் துப்பி துப்பினார், கண்ணிலே உழுந்தார், அவனை குணமாக்கினார். மார்க் 7ஆம் அதிகாரம் 33-35 வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் கரங்களை வைத்து விரலை வைத்து துப்பி நாவை தொட்டு எப்பத்தான் சொன்னார் திறக்கப்படுவாயாக என்று எழுதியிருக்கு. ஆமென். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாடல், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டெப். லூக்கா 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், மார்க் 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம், மத்தேயு 14:36 இதெல்லாம் வாசித்தீங்கன்னா அவர் வஸ்திரத்தை தொடும்படி அவர் அலோவ் பண்ணார். He allowed them to touch his garment. தொட்டவர்கள் எல்லாரும் சுகமானார்கள் என்று எழுதியிருக்கிறது. மார்க் 6:56 வாசித்து பாருங்க. அவரை தொட்ட யாவரும் சுகமானார்கள். சோ ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்துல தேவனுடைய இந்த வல்லமையின் வரம் சுகமாக்குறது.
எல்லாமே ஒரே ஒரு ரீசனுக்கு தான் நடக்குது. அது எதுக்குன்னா ஆத்மாவை ஆதாரம் பண்ணுவதற்கு. வியாதியோட ஒருத்தர் வந்தான்னு வச்சுங்க, ஐயோ அம்மா வயிற்று வலிக்குது, ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டே வருவான். அவன் துடிக்கிறத பார்த்தா நம்மளுக்கு பரிதாபமா இருக்கும். கூட வரவங்க சேர்ந்து ஐயோ ஐயோன்னு கத்திட்டு வரும். அவனை கூப்பிட்டு வா ஓகே. ஏசுநாதர் தெரியுமா அவனுக்கு? யாரு அவனை கேட்டுனா இருப்பான். ஏசு ஏற்றுக்கொண்டியா? நீ ஞானத்தான எடுத்தியா? நீ அபிஷேகம் பெற்றிருக்கியா? இதெல்லாம் அங்க முதல் செயல்படாது. Only a prayer of healing. When the healing takes place, அடுத்தது நீ என்ன சொல்றியா அவன் கேட்பான். புரியுதா அவனுக்கு? நல்ல கவனிச்சுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவன் சத்தியத்துக்கு வந்துக்கணும், அவன் சத்தியத்தை எடுத்துக்கொள்ளணும், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு சுகம். இல்ல, கர்த்தர் எப்படி செய்யறாரு பாருங்க. ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிச்சு, பிசாசால கழிக்குது. அவளை வந்து இயேசு இடத்துல கூட்டிட்டு வந்தா அவங்க அம்மா. என் மகள் அலக்கழிக்குது ஆண்டவரே, என் மகள் அலக்கழிக்குது, அவளுக்கு சுகம் பண்ணும். பேசி சொன்னாரே, இது பிள்ளைகளுடைய அப்பமா, இந்த நாய்க்குட்டிகளுக்கு எல்லாம் போட மாட்டேன் அவனு சொன்னதுக்காங்க. அமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகளுடைய அப்பம், நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன். ஐயா மேலின் கீழே விடும் தொழில்களை நாய்க்குட்டிகள் பொறுக்கி தின்னுவேன். உடனே அவருடைய விசுவாசத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு இப்போ அவர் சுகமாக்குறதும் விடுதலை ஆக்குறதும் அற்புதம் செய்கிறதும் வித்தியாசமாய் செயல்படுகிறது. ஒருவரை நேரடியாய் குணமாக்குகிறார். மத்தேயு 8:3 பாருங்க. குஷ்டரோகி அவரிடத்தில் வருகிறார். ஐயா உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு. உடனே அவருடைய தொற்று, எனக்கு சித்தம் உண்டு, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் குறிப்பா ஒன்று சொல்லுவேன், எந்த வரத்தை கேட்கலாலும் இந்த குணமாக்குற வரத்தை கேளுங்க. அப்படிதான் எல்லா வரத்துக்கும் சொல்லுவேன். ஏன்னா எதை விடுறது, எதை விடாது இருக்குது. Everything is precious. நான் வயிற்று வலியும் தலைவலியும் அவனுக்கு வந்தா தானே தெரியும். கல்யாணத்துக்காக இந்த பையனா அந்த பொண்ணா சொன்னாங்க. ஒரு பொண்ணுக்கு, ஒரு ஆளுக்கு 3 பொண்ணு பார்த்தாங்க. 3 பிடிச்சிக்குது, 3 அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிக்குது. அதையாவது தள்ளி வைக்கலாம், எதுன்னு ஜெபம் பண்ணி சொல்ற வரைக்கும். வயிற்று வலியை தள்ளி வைக்க முடியுமா? கேன்சர் உயிரை குடிக்குது, அதை தள்ளி வைக்க முடியுமா? முடியாது. So this is very important. இயேசு செய்த அற்புதங்களினாலதான் அநேகர் ஒரு வினாடியே சுத்திட்டு இருந்தாங்க. இந்த வரம் நமக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும் போது எடுத்தோடனே பெரிய காரியம் நம்ம பெனியின் மாதிரி தினகர் மாதிரி எல்லாம் அற்புதம் நடந்தோடு நினைச்சாங்க. சிலருக்கு அப்படி நடக்கும், சிலருக்கு சாதாரணமா ஆரம்பிக்கும். It will start from small. தலைவலி சுகமாகும், வயிற்றுவலி சுகமாகும், சின்ன ஸ்கின் டிசீஸ் சுகமாகும். அப்படி கிராஜுவலா நம்ம எப்படி அதை ஆபரேட் பண்ணுகிறோம், எப்படி அதன் மூலமாய் தேவனை கனம் பண்ணுகிறோம், எப்படி அதன் மூலமாய் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறோம், அதை பார்த்து கொண்டே இருப்பாரு. பரலோகத்தில் இருக்கிற பிதா அதை பார்த்து நமக்கு பதில் கொடுப்பார்கள். You will see it. எப்படி செய்யணும். இந்த வரத்தோடு ஒரு தொடர்புக்குள்ள ஒரு வரம் உண்டு, அதுதான் விசுவாச வரம். The gift of faith. இந்த gift of faith power gifts ஓட இணைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் miracle working க்கும், gift of miracle working, miracle working க்கும் சரி, healing க்கும் சரி, இந்த faith gift operate ஆகிதான் ஆகணும்.
இந்த ஃபெய்த் கிஃப்ட் ஆபரேட் ஆகும் பொழுதுதான் இந்த ஹீலிங் நடக்கும். டாக்டர்லாம் கைவிடப்பட்டவர்களை கொண்டு வருவாங்க. நம்ம கிட்ட வர்றதெல்லாம் அப்படிதான் வரும். டாக்டர் பண்ண முடிஞ்சதை நம்மளுக்கு ஏன் கூட்டு வருவாங்க? நம்மளே உதவாக்காரன்னு ஊர்ல இருக்கிறவனு சொல்லுவான். உதவாக்காரங்கிட்ட எவனா நல்லவனை கூட்டு வருவானா? ஆனா அது உதவாக்காரன்னு சொல்லி டாக்டர் அன்பிட் பண்றாரு பாருங்க. அப்பதான் ஒரு ஊழியக்காரர் இருக்கானே நம்ம குடும்பத்துல. அண்மையில என் குடும்பத்துல இருந்து ஒரு போன் வச்சு ஒரு சொந்தக்காரர்கிட்ட நான் முழு நேரம் வயதுக்கு வரும்போதெல்லாம் அவங்களுக்கு ஏறணும் கேளணும் சிரிப்பும் கூத்தும். இவன் என்ன பண்ணாலும் ஃப்ராட் பையன், இவன் வந்து ஊழியத்தை போறானா, இவன் என்ன கத்த போறானா, இப்படிதான் அவங்க எல்லாம் பேசுறாங்க. சரி, ஐ டெல் யூ, ஒரு ஆபீஸ்ல பியூன் வேலை செஞ்சா கூட அவனை சந்தோஷப்படுத்துவான். வேலை செய்யணும், எங்க வேலை செய்யணும்? கவர்மெண்ட்ல கோழி மேய்க்கும். கோழி மேய்ச்சாலும் கவர்மெண்ட்ல கோழி மேய்ச்சவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னால ஆமா போதும் போதும்னு சொல்லிட்டு இப்போ கவர்மெண்ட் வேணா கோழி வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நான் உங்களே என் புள்ள இந்த இங்க உட்கார்ந்து இருக்காரு ஒருத்தர் சொல்றாரு, ஐயா அண்ணன் வாழ்க்கையில வேலை இல்லாம போகும்போது என்ன ஜனங்க படுத்துனாங்க பாருங்க. அவங்க அதாவது கல்லால கூட அடிக்க மாட்டாங்க, சொல்லால அடிச்சு சாவடிப்பாங்க. When I came for the full time ministry எனக்கு அப்படி வந்துச்சு. அடி கொஞ்சமா நினைச்சுவாங்க. எப்பக்கத்துல திரும்பினாலும் அடி ஒத்ததான். நிம்மதியா இருக்க மாட்டாங்க. சும்மா போன் பண்ணி வேதனைப்படுத்துவாங்க. சரி நம்ம வீட்டு வெளியே போகணும், வீட்டுக்குள்ள வந்து எதனா சொல்லி போயிடுவாங்க நம்ம மனசு பொண்ணை. அப்படி ஒருத்தங்க ஒரு நாள் ராத்திரி எங்கேயோ போயிட்டு வந்து ரொம்ப நைட்டு சாப்பிடாமதான் சாப்பாடு 2 வாரம் எடுத்து வச்சு போன் அடிச்சுது. எடுத்தேன். அப்போ சொல்றாங்க, மோகனா பாஸ்டர் மோகன், ஆமா நான் சோன் சோப்பா சொந்தக்காரருடைய ரெவலேஷன், அவங்களுடைய பெயரு, அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க சொந்தக்காரனுடைய ஐடென்டிபிகேஷன். அதை சொல்லக்கூடாதீங்க, சில சொந்தக்காரங்க உட்காந்துக்கிறாங்க, அதனால அதெல்லாம் சொல்ல. ஐடென்டிபிகேஷன் மாறாட்டோட சொன்னாங்க. என்னன்னு கேட்டு, என்ன விஷயம்? முடியாம போய் நான் பேசுறப்பா, முடியாம போய் வாயில வார்த்தையில வரணும். அவ்வளவு ஒரு அக்கினி இந்த குடும்பத்துல, ஒரு வியாதி முக்கியமானவங்களை கொட்டிச்சு அலக்கு அழிக்குது. இப்போ மருந்து, அறுவை, சிகிச்சை எல்லாம் பலன் அடிக்கல. ஸ்கேன் ரிப்போர்ட் பாசிட்டிவ், சிடி ஸ்கேன் எடுக்க சொல்லிட்டான். இப்போ கண்ணே உனதான் ஞாபகம் வந்துச்சு. ஜோவனுவியா நல்லா முடிச்சுங்க. When this gift is given, people will trouble you day and night. When you have this gift, people will trouble you day and night. இதுல ரெஸ்ட் டைம் கிடையாது, ரிட்டையர்மெண்ட்டும் கிடையாது. நிறைய பேர் கூட ஐ அம் டயர்ட், நான் தூங்குறேன், சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டேன்னு சாப்பிட்டுன்னு சொல்லுற வழி இல்லை. சாப்பிட்டுனே அவனை ஜோம் பண்ண முடியுமா? நான் சாப்பிட்டேனே ஜோம் பண்ணுறேன். ஒரு வாயில வச்சுட்டு ஜோம் பண்ணுவேன். நான் அவங்க பாவம் எங்க கத்துவாங்க. என்ன பண்ணு, கையை போய் கைட்டு வர்றதுக்குள்ள அவனுக்கு எஸ்டிடி பில் ஜாஸ்தி ஆகிடும். சோத்த கையிலேயே ஜோம் பண்ணுவேன், தூக்கத்திலேயே ஜோம் பண்ணிருக்கேன். அது 2 மணி 12 மணி 12:30 மணி அப்பதான் நீ இழுத்துன்னு போவோம். கொரட்டை சத்தம் கேட்கறதுக்குள்ள போன் அடிச்சு எழுப்பும். பக்கத்திலேயே ஹலோ யாருன்னு இங்க பேசுற பிரதர் எனக்கு ரொம்ப முன்னாலே ஞாபகம் மாதிரி சொல்லுவாங்க. அவங்க அவ்வளவு சொந்தம் கொண்டாடுவாங்க, அவங்க மேல அவ்வளவு சொந்தம் பண்ணுவாங்க. I tell you, it's a very precious gift, very precious. People will love. ஏன்னா அவங்களுடைய வேதனை தாங்க முடியாது, அவங்களுடைய வியாதி தாங்க முடியாது. என்ன செத்து விடுவான்ற ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு டாக்டர் மருந்து பணம் எல்லாம் காலி. இனி அதுக்கு no chance of hope. They will only search for God's anointed and gifted people.
especially the gift of healing. It is precious, very precious. In the gift நமக்குள்ள செயல்படணும்னா we need two things. One is love. அன்பு திரளான பாவங்களை உனக்கு விரோதமாவே பாவம் செஞ்சிருப்பான். கல்லெடுத்து அடிச்சதுல முதல் நாள் அவனா இருப்பான். You know, when Jesus healed, the last healing of Jesus, தெரியுமா? Last healing of Jesus என்ன? காது டாக்டர் நம்ம கரெக்டா சொல்றாங்க. காத்தியது காத ஒண்ணு போனா அவன் யார்? அவன் கிறிஸ்தா யாரு? பேதுருவா. அரெஸ்ட் பண்ண வந்தான். யார் அரெஸ்ட் பண்ண வந்தா? இயேசுவ. ஆனா அவருக்குள்ள பாருங்க அந்த அன்பு. அவன் பாவம் செய்ய வரா, எடுத்து அவன் காதை பிடித்தான். We need love. At the same time, we need one more thing, that is compassion. மனதுருக்கம். மனதுருக்கம். Love and compassion. மத்தேயு 9:36. வேதத்தில் வாசித்தீங்கன்னா அந்த மனதுருக்கத்தை குறித்து வாசிக்க முடியும். மத்தேயு 19:19 பாருங்க என்ன சொல்றது. மத்தேயு 19:19, மார்க் 12:31, கலாத்தியர் 5:14, யாக்கோபு 2:8, லேவியராகமம் 19:18, லேவியராகமம் 19:34. இந்த வசனத்துல வாசிச்சீங்கன்னா அன்பு 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 அன்பு. மத்தேயு 9:36, 14:14, மார்க் 6:34, மத்தேயு 20:34, மார்க் 6:34, மார்க் 1:41, லூக்கா 7:13, 10:33, 15:20, நியாயாதிபதிகள் 16 வாசித்து பாருங்க. அவருடைய மனதுருக்கம். ஏசாயா 54:10, ஏசாயா 30:18, அவருடைய மனதுருக்கம். 1 ராஜாக்கள் 13:23, மனதுருக்கம். The compassion of Jesus, the compassion of the Lord. நியாயாதிபதிகள் 16:36 இந்த வசனம் உங்களால் போயிட்டு மனதுருக்கம். இந்த ரெண்டும் அந்த கிஃப்டோடு இணைஞ்சு இருக்கும். எனக்கு சொன்னாரு பாருங்க, கீச் மூச்சின் சத்தம் கேட்குமா? எதுக்கு? 2 நாள் பம்ப் அடிக்கலனா அதுக்கு ஆயில் ஊத்தணும்னு சொன்னாரு பாருங்க. கிஃப்ட் ஆஃப் ஹீலிங்க்கு இது ரெண்டும் இருக்கணும். மனதுருக்கமும் அது ரெண்டுமே இணைந்து இருந்தா இந்த கிஃப்ட் துல்லியமாய் செயல்பட்டாலும் வியாதியோடு வருவாங்க. என்ன செஞ்சாலும் படுப்பாங்க. இப்படி இருக்க பட்டு மனசுல நினைக்கூடாது. ஐயோ ஐயோ, நான் நேச அழைக்கிறார் ஊழியத்தில் இருக்கச்சோ சகோதரன் டிஜிஎஸ் தினகரன், சகோதரன் பாவன், 2 பேரோடும் எனக்கு சில நெருக்கமான சில அனுபவங்கள் இருந்தது. அதுல நான் பார்த்ததெல்லாம் யார கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவங்க மேல் மனது உருக்கி ஜெபம் பாருங்க. பிரதரை பார்த்தா கண்ணுல கண்ணீரே வரும். சொந்த மகளுக்காக ஜெபம் பண்றது போல, மகனுக்காக ஜெபம் பண்றது போல அப்படி அழுது இருக்கும். எலும்பு தோறமா ஒரு பொண்ணு ஒரு முறை கொண்டு வந்தாங்க. எலும்பு ஆண்டி சொல்லிட்டேன், குச்சின்னு சொல்லுவாங்க. குச்சிக்கு துணி சுத்துற மாதிரி இருப்பா அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு எலும்பு தோறமா ஒரு பொண்ணு கண்டாங்க. அதுதான் சொல்லியே தூக்கிட்டு வந்தாங்க. அந்த பெண்ணை அவரு பாருங்க, அவரு நிறை குடம் தந்துப்பாங்க. நாங்கெல்லாம் அரை குடம் அப்படி தந்துதான் புரியுது. அவர் நிறை ஒரு சும்மா ஒரு ஜபத்தை கை வச்சு ஒரு மனதிருக்கத்தோட ஒரு பாட்டு பாடி ஒரு ஜபத்தை பண்ணி அனுப்பினார்.
ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு அப்பாயின்மெண்ட்ல ஒரு குடும்பம் வந்துருச்சு. அப்போ அந்த அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க, வெதர் போகணும் அப்படி இன்னும் நல்லா இருக்கீங்களா. அப்போல்லாம் எங்களுக்கு கண்ணே தெரியாது. உலகத்துல நம்ம தான் பெரிய ஆளு நினைச்சிட்டு இருந்த நாட்கள் அதெல்லாம். இப்பதான் தெரியும் நம்ம மண்ணு, களிமண்ணு, தூசி, ஒண்ணும் இல்லாத சகதி அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, ஐயா அந்த சமயத்துக்கு முன்னால ஒரு பொண்ணை கூட்டு வந்தனே, எலும்பு தோணமா நீங்க கூட அவ பார்த்து பிரதாபப்பட்டீங்களே, சீக்கிரமா உள்ள அமிச்சிங்களே ஜோம் பண்றதுக்கு. எப்படி? ஆமா ஆமா அந்த பொண்ணு எப்படி எப்படி நிக்கிறேன் அப்படி சொன்னாங்க. சோ வாட்டன் ஜாத்தமா அந்த பொண்ணு மனசுல பார்த்து இந்த பொண்ணை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அவர் ஒன்றும் செய்யல, ஒரு சாதாரண ஒரு ஜபம், கொஞ்சம் எண்ணெயை எடுத்து அப்படி தொட்டு வச்சு என் ஊழியத்துல நான் அந்த மெத்தட கொஞ்சம் ரொம்ப அதிகமா அடாப்ட் பண்ணுவேன். எண்ணெயை எடுத்து பூசி ஜெபம். அது பிப்ளிக்கல். யாக்கோபு 5:14 பார்த்தா அப்படி சொல்லுது, எண்ணெய் பூசி ஜெபம். அவன் பாவம் செய்திருப்பானால் அந்த பாவம் மன்னிக்கப்படும். நான் எப்படி நினைச்சுவேன், நம்ம கையில ஒண்ணும் கிடையாது. இந்த கையில என்ன இருக்குது, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு மண்ணுக்கு போகுது. நம்ம கையினால அங்க ஒண்ணு நடக்கலாலும் இந்த எண்ணெய் வேத வசனத்தின்படி அந்த பிள்ளைக்குள்ள அல்லது அந்த ஆளுக்குள்ள அந்த நபருக்குள்ள அற்புதத்தை கொண்டு வரும் அல்லவா. சோ அந்த எண்ணெய் எடுத்து ஆண்டவரே சரி உங்க ஊழியத்துல இதை அடாப்ட் பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல இப்படிலாம் செய்யணும்னு நினைச்சிடாங்க. கொஞ்சம் எண்ணெய் எடுத்து இதுக்கு உதவி செய்கிறது தான் அந்த கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த். ஒரு சிஸ்டர் இங்க இருக்காங்க, அவங்க சொன்னாங்க, போன் அடிச்சாங்க அவங்க மீட்டிங்ல இருந்து, ஒரு ஆளை கூட்டு வந்திருக்காங்க, முடியுமோ முடியாது செத்து போவோம்னு சொல்றாங்க, அது உழைக்குமா போறது, உழைக்காததுதான் நம்ம வீட கூட்டு வருவாங்க. அவ உழைக்கும்னு சொல்றது என்னது, அந்த வரம் அமைச்சாங்க. இந்த எல்லா வரமும் 24 மணி நேரம் முன்னால நின்றுட்டு இருக்கோம்னு நினைச்சிடாதீங்க. வாய் பேசும்போது கை சும்மா இருக்கு, கை பேசும்போது கால் சும்மா இருக்கு. அது மாதிரி ஒவ்வொன்றும் அந்தந்த நேரத்துக்கு செயல்படும். மற்ற நேரத்தில் அமைதியா இருக்கும். The gift of faith will be inside. ஒரு முறை பிரதர் டீச்சர்ஸ் எனக்கு பிரசனத்துல விஷயம்ல ஒரு குறிப்பிட்ட நபரை வியாதியஸ்தரை கொண்டு வந்தாங்க. பார்த்தாலே பிழைக்காதுன்னு சொல்லு. Report says she cannot live, survive. But அவர் குரல்ல இருந்த அந்த வரம் புறப்பட்டு மேல வந்துச்சாங்க. The gift of faith உள்ள இருந்து சக்குன்னு வெளியே வரும். அந்த நேரத்துல நம்மளை அறியாமல ஒரு விசுவாசம் வந்துடும். நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம கிட்ட ஒண்ணு இல்லை, அவர் பார்க்குவாரு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளே செய்வோம் சமயத்துல அவர் பார்த்துக்குவார். அப்படி இல்லை, அந்த கிஃப்ட் அது you can experience it. அது செயல்படும் போது நம்மளால அனுபவிக்க முடியும். நம்மள அறியாமல அதுவே புறப்பட்டு ப்ரே பண்ணுவோம். No, the Lord will heal. When we pray, அந்த gift operate ஆகிறதுனால கர்த்தர் அற்புதத்தை செய்வார். Hallelujah, hallelujah, hallelujah. The gift of healing is precious. குடும்பம் அப்படி கொத்து கொத்தா ஒண்ணு கொடுங்கன்னா வேர்க்கல்ல கொத்தா வந்துருதுன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி ஒருத்தர் சுகமான குடும்பமே வந்துடும். அவன் படுற பாடு, அவன் வியாதியஸ்தனா படுற பாடு கூட குடும்பமே படும். ஆஸ்பத்திரியும் கையுமா சோறு தண்ணி இல்லாம இருக்கிற நகை நட்டெல்லாம் கொண்டு போய் அடமான வச்சு டாக்டர் கிட்ட கெஞ்சி கை காலில் விழுந்து இவங்க தூக்கம் இல்லாத குடும்பமே சப்பர் ஆகும். இயேசு ஒரு அற்புதத்தை செஞ்சாங்கன்னா குடும்பம் முழுசு வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை குறிச்சு இன்னும் தெளிவா இந்த 3 வாரத்தை நான் பேசும்போது கிஃப்ட் ஆஃப் ஹீலிங் பேசியிருக்கேன். இதனுடைய செயல்பாடையும் இந்த கிஃப்ட் ஆஃப் ஹீலிங்கோட எப்படி கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த் ஆபரேட் ஆகுது, அந்த ஃபெய்த் ஆபரேட் ஆகும்போது எப்படி மிரக்கல் நடக்குது என்பதை மத்தியான செஷன் எடுக்கிறேன்.